வணக்கம் நண்பர்களே. புளிய மரத்திண்ணைக்கு வருக. திண்ணையிலிருந்து உலகை வாசிப்போம், சுவாசிப்போம். கோயம்புத்தூர். என்னோடய கல்விக்காகவும் வேலைக்காகவும் இந்த நகரத்தில் தான் நான் அதிக காலம் வாழ்ந்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக நான் அமெரிக்காவில் இருக்கேன். ஆனால் அந்த ஊரை பற்றி, கோவையை பற்றி எனக்கு புதிய புதிய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வருது. குறிப்பாக இப்போ நான் ஆன்மீக தேடலில் சைவ சமயத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதில் குறிப்பாக சி.கே. சுப்பிரமணிய முதலியார் ஐயாவை படிக்கும்போது எனக்கு கோவையை பற்றி இன்னும் அதிகமாக தெரிய வருது. ஏன்னா சி.கே.எஸ். ஐயா பிறந்து வளர்ந்து சைவ தொண்டு ஆற்றியது கோவையில் தான். வைசியால் வீதியில் சேக்கிழார் இல்லம் அப்படிங்கிற இடத்துல இவர் வாழ்ந்து வந்திருக்கார். சரி, யார் இந்த சி.கே. சுப்பிரமணிய முதலியார் ஐயா அப்படின்னு பார்ப்போம். இவங்க அப்பா கந்தசாமி முதலியார் மற்றும் அம்மா வடிவம்மாள் அப்படிங்கிறவங்க தொண்டை மண்டலத்தில் இருக்கிற மாங்காட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு குடியேறியவர்கள். அவரும் அந்த காலத்திலேயே படித்து வழக்கறிஞராக இருந்திருக்கார். சைவ சித்தாந்தத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழும் சைவமும் கட்டுறதை சந்திரசேகரம் பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து. யார் இந்த சந்திரசேகரம் பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இவர் சிவஞான மாபாடியத்தை எழுதிய மாதவ சிவஞான முனிவர் மாணவர் வகையில் வந்த ஒருத்தரோட மாணவர். கந்தசாமி முதலியார் கீழே படித்த ஒரு மாணவர் தான் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறவர். அவருடைய மாணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சி.கே.எஸ். ஐயா. தமிழையும் சைவத்தையும் தனது தந்தையிடம் கற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் ப்ரொஃபஷனலாக திருச்சிற்றம்பலம், அதாவது அவருடைய தந்தையின் மாணவரிடமே இவரும் தமிழும் சைவமும் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் செய்தி. சி.கே. சுப்பிரமணிய முதலியார் ஐயா பிறந்தது 1878 பிப்ரவரி 20 கோயம்புத்தூரில் பிறந்தார். ஆரம்ப கல்வி கட்டுறது கோவையில் இருக்கிற பள்ளிகளில் தான் படித்தார். பின்பு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ், அதாவது எஃப்ஏ அப்படிங்கிற இன்டர்மீடியட் டிகிரியை கோவையில் தான் ஐயா முடித்தார். அவர் படித்தது தமிழ். அதற்கப்புறம் சென்னைக்கு போய் அங்கே பிஏபிஎல் படிக்கும்போது அவருக்கு மீனாட்சி அம்மையோட திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. எதிர்பாராத விதமாக மீனாட்சி அம்மை குறைந்த காலத்திலேயே இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அதற்கப்புறம் அவருடைய உறவினரான இன்னொரு மீனாட்சி அம்மையை ஐயாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஐயாவுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தம்பியுடைய மகளை எடுத்து வளர்த்துறாரு. அவங்க பேர் மங்கையர்க்கரசி. தமிழ் மொழியில் அவர் எடுத்துக்கிட்ட எல்லாத்துலேயுமே முதல் இடமும் முதல் பரிசும் பெற்றிருக்கிறார். தமிழ் மொழி புலமை இதில் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு. இந்த தங்கப்பதக்கத்தை நீங்களும் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பொக்கிஷமாக பாதுகாத்து அப்படியே பீரோலையோ அல்லது ஒரு ஷோகேஸ்லேயோ வச்சுருப்போம். ஆனால் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, பேரூரில் பட்டீஸ்வரருக்கு பஞ்சலோக சிலை செய்கிறாங்க, ஐம்பொன் சிலை. அதில் கலக்கறக்காக தன்னுடைய தங்க பதக்கத்தை கொடுத்து, தங்கத்துக்கு அதுக்கு பதிலாக அந்த தங்க பதக்கத்தை கொடுத்து மற்ற உலோகங்களை சேர்த்து அந்த பஞ்சலோக விக்கிரகம் செய்கிறாங்க. அப்போ ஐயாவுக்கு சைவ சமயத்தின் மீதும் இறைவன் மீதும் எவ்வளோ பற்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ ஐயா சமய பணிகள் மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் சமயப்பணி என்பது மக்கள் மீதும் இந்த உயிர்கள் மீதும் கொண்டிருக்கிற அன்பினால் வருவது. அதை ஐயா எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா அவரோட வாழ்க்கையை பார்த்தாவே தெரியும். அதாவது கோவை நகர்மன்றத்தில் கவுன்சிலராக இருந்திருக்கார், உறுப்பினராக இருந்திருக்காரு, பின்னாடி துணைத் தலைவராக இருந்திருக்காரு. எப்போ துணைத் தலைவராக இருந்திருக்காருன்னா நம்மளுடைய ரத்ன சபாபதி முதலியார் தாத்தா அந்த கோவை நகரத்தின் தலைவராக இருந்தபோது அவருக்கு உதவி தலைவராக இவர் இருந்திருக்கார். இவர்கள் 2 பேரும் இருந்த காலகட்டத்தில் தான் கோவைக்கு மழையை குடைஞ்சு சிறுவாணி தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான செய்தி. எனக்கு எப்படி சி.கே.எஸ். ஐயாவை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கு காரணம், இப்போ சைவ சமயத்தை பற்றி நான் தெரிஞ்சிட்ருக்கிறேன். குறிப்பாக 12 திருமுறைகள், சைவ சித்தாந்த நெறிமுறைகள், பெரிய புராணம் போன்ற நூல்களை
இப்போ தான் படிக்க தொடங்கியிருக்கிறேன். இதற்கு ஷார்லட்டில் எனக்கு அற்புதமான வழிகாட்டிகள் அமைஞ்சிருக்காங்க. அவர்கள் வழியாக நான் இப்போ இந்த சைவ சமயத்தை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே இந்த சைவ சமயம் அறிமுகமாகி இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து அண்ணாமலையார் கோயில் இருக்குது. அங்கே பலர் என்னோட நண்பர்கள், உறவினர்கள், தந்தை மற்றும் என்னுடைய சகோதரிகள் எல்லாமே வந்து சைவ சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க. அங்கேயே சைவ சமய திருக்கூட்டம் இருக்குது. அவர்களும் பன்னிரு திருமுறைகளை தொடர்ந்து பாராயணம் செஞ்சு அப்பப்போ முற்றோதல் மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்துகிறாங்க. அப்போ எனக்கு வந்து அதில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஷார்லட்டில் வந்து இங்கே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து நம்மை வந்து நம்மளுடைய வேறான சைவ சமயத்தை நோக்கி திருப்பி இப்போ நம்ம சைவ சமயத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நான் தொடங்கியது இந்த 63 நாயன்மார்களின் வரலாற்றை படிக்கலாம் அப்படிங்கிற இதுதான் என்னோட தொடக்கமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நான் வந்து இந்த பன்னிரு திருமுறைகளை பன்னிசையோட பாராயணம் செய்கிறது, பாடி பக்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அதற்காக இந்த பன்னிசையை கற்றுக்கொள்ளும் நோக்கிலும் இப்போ தான் நான் அதையும் தொடங்கியிருக்கிறேன். எப்படி வந்து இந்த பன்னிசையோட இந்த பன்னிரு திருமுறைகள், குறிப்பாக தேவாரம் திருவாசகத்தை பாடுறது அப்படிங்கிறது. அது இல்லாமல் இங்கே ஷார்லட்டில் சைவ சித்தாந்தம் தொடர்பான கல்வியும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம வந்து ஆன்மீக தேடலில் சைவ சமயம் நாம் தேடும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. அந்த வகையில் நாம் இப்போ பதிவு செஞ்சிட்ருக்கிற காணொலியும் கூடி இலக்கை நோக்கி அப்படிங்கிற அந்த காணொளி வரிசையில் இது 2வது காணொலியாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ சிகேஎஸ் ஐயா வந்து சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை இன்னும் விரிவாக ஆராய்ந்து 7 தொகுதிகள் கொண்ட ஒரு பெரிய புத்தகமாக படைச்சிருக்கார். இது எப்படி படைத்தார் அப்படின்னா, சேக்கிழார் எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் அங்கே இருக்கிற நாயன்மாரை பற்றி எங்கே தகவல் தேடி எடுத்து ஆவணப்படுத்தினாரோ அதே போலவே இவரும் அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த ஊருக்கு போய் அங்கு கிடைக்கும் கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள் மற்றும் அந்த ஊரில் சொல்கிற கதைகள் இதை எல்லாத்தையும் கேட்டு ஆவணப்படுத்தி ஒரு பெரிய புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது 7 பார்ட் இருக்கிற பெரிய புக். இந்த புத்தகம் கடைகளில் கிடைக்காது. ஆனால் இப்போ ஐயாவுடைய வாரிசுகள் அவங்க வீட்டுக்கு போனோம்னா, சேக்கிழார் இல்லம் வைசியால் ஸ்ட்ரீட்டில் போனோம்னா நம்ம அங்கே வாங்க முடியும் இந்த புக்கை. இன்றைக்கி எந்த சைவ சமயத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சியாளர்களோ பேச்சாளர்களோ அல்லது நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அந்த 63 நாயன்மார்களை பற்றி முழுமையான தெளிவு பெறணும் அப்படின்னா சிகேஎஸ் ஐயாவோட புக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ். அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு ஆராய்ச்சி நூல் மாதிரி தொகுத்திருக்கார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இந்த இடத்துல இருந்திருக்காரு, இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஊரோட பேர் மாறி இப்போ வேறு ஊர் பேராக இருக்கலாம். அதற்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு ஊர் இருந்திருக்கலாம் அதே பேரில். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், இந்த ஊரா அந்த ஊரா அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிகேஎஸ் ஐயா தரவுகளுடன் இது இந்த இடம், இந்த மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, ஏன் அந்த இடம் இல்லை, சேக்கிழார் சொல்கிற இடம் இது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸோட டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த பெரிய புராண விரிவுரை. சிகேஎஸ் ஐயா வந்து வெறும் சமய பற்றாளர் கிடையாது, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பல்வேறு அடக்குமுறைகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மேலே ஏவப்பட்டது. குறிப்பாக நம்ம வ.உ. சிதம்பரனார் அவர்கள் மேலே பல்வேறு அடக்குமுறைகள் ஏவப்பட்டது. அவர் வந்து இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர்களுக்கு போட்டியாக கப்பலை ஓட்டினார். அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்படும் போது அவருக்கு பல்வேறு கொடுமைகள் நிகழ்ந்தேறியது. அவர் அடைக்கப்பட்ட சிறை வந்து கோவை சிறை தான். இப்போ கூட நம்மளோட கோவை சிறையில் வ.உ. சிதம்பரனார் ஐயா செக்கெழுத்த அந்த செக்கை வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிதம்பரம் ஐயா வந்து சிறையில் இருக்கும்போது அவரை சந்தித்து அவருக்கு நடந்த கொடுமைகளை கேட்டு
அதை உலகிற்கும் நீதிமன்றங்களில் அதை எடுத்துரைத்தும் வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்துவதற்கு நம்மளுடைய சி.கே.எஸ். ஐயா முயற்சி செஞ்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்பிலும் முன்னெடுப்புகளிலும் போராட்டங்களிலும் இவர் கலந்திருக்கிறார். வாஞ்சிநாதன் தான் ஆஸ்துரையை சுட்டு கொண்டார் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த கன்ஸ்பைரசியில், அந்த கூட்டு சதியில் வேறு யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஆங்கிலேயருடைய காவல்துறை தேடிட்டுருக்கு. யார் கிடைப்பாங்க, யார் வேறு யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களே நாம் தண்டிக்கணும் அப்படின்னு. அப்போ அதில் ஒருத்தர் சிக்கிறார். அவர் சொல்லும்போது, நான் இந்த மாதிரி சி.கே. சுப்பிரமணியம் ஐயாவோட கூட தொடர்பில் இருந்தேன், அவரை பார்ப்பேன், அவர் கூட பேசுவேன், அவர் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுத்துருக்கார். இதை ஒரு முக்கியமான டிப்பாக வச்சு எப்படியாவது சி.கே.எஸ். ஐயாவை இந்த வழக்கில் மாட்ட வச்சு சிறைப்படுத்தணும் அப்படின்னு ஆங்கிலேயருடைய காவல்துறை முயற்சி செய்யுது. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணால் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், இவங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட கடிதங்கள் கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்க. அந்த நேரத்தில் ஐயா வழக்காடு மன்றத்தில் வழக்காட போனதுனால அவங்க வீட்டில் நம்மளுடைய சி.கே.எஸ். ஐயாவின் மனைவி மீனாட்சி அம்மை தான் இருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போய் அவர் பர்மிஷன் கேட்கும்போது, இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு அவங்க தடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அவர் ஈவினிங் வரக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் தொடர்பான கடிதங்கள், போக்குவரத்துக்கள், இது எல்லாத்தையும் இருக்கிற டாக்குமெண்ட்டை எல்லாம் எடுத்து அழிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. இப்போ ஐயா சாயந்தரம் வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது இந்த காவலர்கள் நாங்கள் உள்ளே சர்ச் பண்ணோம் வீட்டை அப்படிங்கும்போது, சரி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க போய் பார்த்துட்டு எதுவுமே கிடைக்காம சில நூல்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். அவர்களுக்கு இந்த மாதிரி இவர் ஐயா சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்பு கொண்ட கடிதம் எல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா அன்றைக்கி ஐயாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருப்பாங்க. நல்ல வேளை நம்மளுடைய அம்மா மீனாட்சி அம்மையின் புத்தி சாதுரியத்தால் அன்னைக்கு அந்த ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்டு ஐயாவை காப்பாற்ற முடிஞ்சது. ஐயா கோவையில் இருக்கும்போது பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காரு. வீட்டிலேயே தேவார வகுப்புகள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. சைவ சமயத்தின் நெறிமுறைகள், கொள்கைகள், அதனோட சிறப்பை எப்படியெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அதற்கான எல்லா வழிகளும் ஐயா கண்டறிஞ்சிருக்கிறார். சி.கே.எஸ். ஐயா பெரிய புராணத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு அவருக்கு எப்போ தோன்றியதுன்னா, பேரூர் சாந்தலிங்க அடிகளார் மன்றம் பெரிய புராண சொற்பொழிவை 1918 நடத்துச்சு. அந்த சொற்பொழிவாற்ற வந்தவர் கயப்பாக்கத்தைச் சேர்ந்த சதாசிவம் செட்டியார் என்பவர். இவர் அந்த காலத்தில் மிகவும் நெறியோடும் ஆகம விதிகளின்படியும் வாழ்ந்தவர், இறைவனிடம் வழிபாடு செய்தவர். அவர் சொற்பொழிவாற்றும் போது அவர் கோவையில் 4 ஆண்டுகள் தங்கி சொற்பொழிவாற்றியிருக்கிறார். அப்படி அவர் சொற்பொழிவாற்றும் போது அவர் கூட இருந்து அந்த ஏடுகளை படிப்பதும் அதிலிருந்து விளக்கங்களை தெரிந்து கொள்வதும் நம்ம சி.கே.எஸ். ஐயாவுக்கு கிடைத்த பெரும் பேறு. அப்போது அவர் எடுத்த குறிப்புகள் மற்றும் அந்த கல்வி பின்னாளில் அவருக்கு பெரிய புராணத்தை ஆராய்ச்சி செய்து ஒரு பெரிய விரிவான நூலாக எழுதுறதுக்கு உதவுது. இவருடைய சமூக மற்றும் சமய பணி காரணமாக இவருக்கு பல்வேறு பட்டங்கள் வழங்கப்பட்டது. 1940 சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் இவருக்கு சிவ கவிமணி என்ற பட்டத்தை வழங்கியது. 1954 திருமறை ஞானபானு அப்படிங்கிற பட்டத்தை மதுரை ஆதீனத்தவர் அவருக்கு வழங்கியிருக்காங்க. சி.கே.எஸ். ஐயா 1961 ஜனவரி 24 இறைவனடி சேர்ந்தார். இவர் வாழ்நாளின் பிற்பகுதியில் அகத்துறவியாகவும் பின்னர் தீட்சை பெற்று புறத்துறவியாகவும் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி நமக்கு இப்போ தான் தெரிய வருது. கோவையை பற்றி பேசும்போது எதை பற்றியோ பேசிகிட்ருக்கிறோம், யாரோடைய வரலாற்றை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், தமிழ் சைவ சமூக பணி செய்த இவரை பற்றி நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு தெரியாதபடி இந்த உலகம் கடந்து விட்டிருக்கிறது. மீண்டும்
வேறொரு காணொளியில் நம்முடைய இலக்கு நோக்கி என்ற பயணத்தை தொடர்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய கேள்விகளுக்கான விடைகளை தேடிக்கொண்டே இருப்போம். நன்றி நண்பர்களே.